மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்போ ஒரு சரியான அளவு மார்க் வராமல் இருந்தது. 2020 பாஸ் அவுட்டுங்கிறதுனால கொரோனாவில் வந்து ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணாச்சு. ஃபஸ்ட்டு போய் அட்மிஷன் போடுறேன். அப்போ சார் இது மாதிரி 148 கட் ஆஃப் வருது சார், வருமா வராதான்னு தெரில, இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டப்போ இந்த ரேஞ்சில் தான் இப்போ எல்லோரும் இருக்காங்க என்கிட்ட அட்மிஷன் போட்ட வரைக்கும், நீ அட்மிஷன் போடுன்னு சொன்னாங்க. இப்போ மாதா பிதா குரு அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் படிச்சு நான் மாதாலே டெஸ்ட் பேட்ச் சேர்ந்துட்டேன். மெயின்ஸில் ஆனால் மார்க் வரவே இல்லை. நான் தான் கடைசி மார்க், இன்ஸ்டியூட்லேயே நான் தான் கடைசி மார்க் எப்பவுமே எடுப்பேன். நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே மாட்டேன், ஏன்னா மார்க் வராதே, அடுத்த நாள் போய் எழுதணுமே, பேப்பர் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறோம், மார்க் வர மாட்டேங்குது. கடைசியில் வந்துட்டு அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேங்க. அப்பா வந்து எஸ்எஸ்ஐயாக இருக்கார் சிதம்பரத்தில். அப்போ எங்கள் அப்பா நைட் வெளியில் ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறப்ப ஏன்ப்பா ஒரு 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன் நைட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, நான் வந்து நீங்கள் எனக்கு என்ன நம்பினீங்க, டிகிரி முடிச்ச உடனே நான் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணீங்க, இப்போயும் சப்போர்ட் பண்ணீங்க. ஆனால் இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டேன், மெயின்ஸில் மார்க் வர மாட்டேங்குதுப்பா, எனக்கு தெளிவாக தெரிஞ்சு நான் பாஸ் பண்ண போகிறது கிடையாது, நான் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கேன், நான் எம்எஸ்சி போட போகிறேன்ப்பா. எங்கள் அப்பா சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், நீ ஏன்டா கவலைப்படுற, என் பென்ஷன் பணம் வரும், கடைசி வரைக்கும் உனக்கு சோறு போடுறேன்டாண்ணா அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு ரொம்ப 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 பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இதுக்கப்புறம் என்ன உனக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி நான் படிக்க ஆரம்பித்தேன், ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆகாஷ் சார் இப்போ வந்து ஒரு ரெண்டு விதத்தில் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் வந்து பே பண்ண ஃபீஸ் வந்து மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் கிட்டத்தட்ட 250 நாள் அந்த கம்மியான ஃபீஸு மனநிறைவு, ரொம்ப ரொம்ப மனநிறைவு கொடுத்து. அடுத்து ஃபுல் டெஸ்ட் நடக்க ஆரம்பிக்கிறப்ப அந்த இன்ஸ்டியூட்லேயே நான் தான் ஃபஸ்ட் மார்க், ஃபுல் டெஸ்ட்டில் கடைசியாக இருந்தது. அந்த இன்ஸ்டியூட்டில் ஃபுல் டெஸ்ட் போகிறப்ப நான் தான் ஃபஸ்ட் மார்க், கண்டினியூஸாக 3 டெஸ்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க்கு. இன்னொன்று வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கிறப்ப என் பேப்பரை வந்து சாரை வந்து ஒரு நாள் வந்தார், அப்போ சார்கிட்ட என் பேப்பரை கொண்டு போய் கொடுத்தேன். பெரிய மனிதர்கள் என்றும் பெரிய மனிதர்கள் தான், அதுக்குன்னு ஒரு அர்த்தம் என்னன்னா, அடுத்த நாள் சார் சாயந்தரம் வந்துட்டு போகிறாரு, அடுத்த நாள் காலையிலே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது வாய்ஸ் ரெக்கார்டோட. அந்த மேடம் கரெக்ஷன் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் திருத்தின ஒரு நிறைய விஷயங்கள், ஏன்னா அந்த மேடம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான மேடம் போல் இருக்கு, என்னென்ன தப்பு பண்ணுறேன்னு கரெக்டாக ஸ்பாட் பண்ணி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் தான் என்னோட மார்க் வந்து 164.75, இன்னும் 2 மார்க் இருந்தால் குரூப் 2க்கு போயிருக்கலாம். அந்த கடைசி ஒரு 3 டெஸ்ட்டில் எனக்கு அந்த பெரிய மணி ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆகாஷ் சாருக்கு எவ்வளோ பிரான்ச் இருக்குது, எவ்வளோ அலைஞ்சிட்டு இருக்காரு, அப்பயும் ஆயிரக்கணக்கான மாணவர்களில் என்னையும் ஒரு மாணவ மதித்து நான் சொன்ன ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலை ஏன் சொன்ன ஒரு 6:30க்கோ ஏதோ மெசேஜ் திரும்பி எனக்கு வந்து ஆகாஷ் சார்ட்டேருந்து வந்துருந்தது. எனக்கு சரி ரமேஷ் சாரை பற்றி சொல்லணும். கடைசி ஒரு எக்ஸாம், ஒரு 2 மாதம் எக்ஸாம் இருக்கிறப்ப சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டாரு. விக்னேஷ் நீ நைட்டு ஃபுல்லாக படி, நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன். 9 மணிக்கு ஆரம்பித்தா விடிய நான் 6 மணிக்கு வந்து மேடமே வாசல் தள்ளிக்கிறதுக்காக கதை திறப்பாங்க, அது வரைக்கும் நான் அங்கே தான் திறந்துட்டு இருப்பேன். எக்ஸாம் சிதம்பரத்திலே எழுதினேன் மெயின்ஸு, எழுதிட்டு வந்து உடனே ரமேஷ் சார் தான் பார்த்தேன். சார் இது மாதிரி எனக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்டிங் வந்துடும் சார், ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ரமேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.